கடன் பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் தீர அபிராமி அந்தாதியின் 54வது பாடல். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகிறேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. ஸோ இந்த அபிராமி அந்தாதியை நம்ம சொல்ல நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஸோ அபிராமி அந்தாதி அப்படின்றது சாதாரணமான ஒரு மந்திரம் கிடையாது. அதனுடைய சக்தி அப்படின்றது நாங்கள்லாம் லைஃப்பில் அனுபவித்ததுனால நாங்கள் அதை மனசார தான் சொல்கிறோம். எங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு 90% முடிஞ்சே போச்சு. அதுக்கு எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம் அப்படின்றதுக்கான வழி தெரியாமல் இருந்தோம். இதில் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லும்போது எங்களுக்கு அந்த வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிது. எப்படி என்ன பண்ணலாம், பிளான் ஏ பிளான் பின்ற மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிது. அந்த இறைவனுடைய அருளால் இந்த மந்திரம் சொல்ல 90% எங்களுக்கு கடனே முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோ நம்பிக்கையோடு நாங்கள் இதை பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை கேட்குறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் ஒரு வருஷம், பெருசாக போனால் 1.5 வருஷம், அதுக்குள்ளே ஒரு 90% உங்களுக்கு எல்லாமே சரியாக வந்துடும். அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சான் பண்ணிங்கன்னா தீராத கடன்கள் எல்லாமே அந்த அம்பாளுடைய அருளால் தீரும். நன்றி. கடன் பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் தீர அபிராமி அந்தாதியின் 54வது பாடல். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகிறேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. ஸோ இந்த அபிராமி அந்தாதியை நம்ம சொல்ல நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஸோ அபிராமி அந்தாதி அப்படின்றது சாதாரணமான ஒரு மந்திரம் கிடையாது. அதனுடைய சக்தி அப்படின்றது நாங்கள்லாம் லைஃப்பில் அனுபவித்ததுனால நாங்கள் அதை மனசார தான் சொல்கிறோம். எங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு 90% முடிஞ்சே போச்சு. அதுக்கு எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம் அப்படின்றதுக்கான வழி தெரியாமல் இருந்தோம். இதில் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லும்போது எங்களுக்கு அந்த வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிது. எப்படி என்ன பண்ணலாம், பிளான் ஏ பிளான் பின்ற மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிது. அந்த இறைவனுடைய அருளால் இந்த மந்திரம் சொல்ல 90% எங்களுக்கு கடனே முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோ நம்பிக்கையோடு நாங்கள் இதை பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை கேட்குறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் ஒரு வருஷம், பெருசாக போனால் 1.5 வருஷம், அதுக்குள்ளே ஒரு 90% உங்களுக்கு எல்லாமே சரியாக வந்துடும். அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சான் பண்ணிங்கன்னா தீராத கடன்கள் எல்லாமே அந்த அம்பாளுடைய அருளால் தீரும். நன்றி. கடன் பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் தீர அபிராமி அந்தாதியின் 54வது பாடல். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகிறேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. ஸோ இந்த அபிராமி அந்தாதியை நம்ம சொல்ல நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஸோ அபிராமி அந்தாதி அப்படின்றது சாதாரணமான ஒரு மந்திரம் கிடையாது. அதனுடைய சக்தி அப்படின்றது
நாங்கள்லாம் லைஃப்பில் அனுபவிச்சதுனால நாங்கள் அதை வந்து மனசார தான் சொல்கிறோம். எங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு 90% முடிஞ்சே போச்சு. அதுக்கு எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம் அப்படின்றதுக்கான வழி தெரியாமல் இருந்தோம். இதில் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லும்போது எங்களுக்கு அந்த வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிது. எப்படி என்ன பண்ணலாம், பிளான் ஏ பிளான் பின்ற மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிது. அந்த இறைவனுடைய அருளால் இந்த மந்திரம் சொல்ல 90% எங்களுக்கு கடனே முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோ நம்பிக்கையோடு நாங்கள் இதை பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை கேட்குறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் ஒரு வருஷம், பெருசாக போனால் 1.5 வருஷம், அதுக்குள்ளே ஒரு 90% உங்களுக்கு எல்லாமே சரியாக வந்துடும். அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சாண்ட் பண்ணிங்கன்னா தீராத கடன்கள் எல்லாமே அந்த அம்பாளுடைய அருளால் தீரும். நன்றி. கடன் பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் தீர அபிராமி அந்தாதியின் 54வது பாடல். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகிறேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. ஸோ இந்த அபிராமி அந்தாதியை வந்து நம்ம சொல்ல நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஸோ அபிராமி அந்தாதி அப்படின்றது சாதாரணமான ஒரு மந்திரம் கிடையாது. அதனுடைய சக்தி அப்படின்றது நாங்கள்லாம் லைஃப்பில் அனுபவிச்சதுனால நாங்கள் அதை வந்து மனசார தான் சொல்கிறோம். எங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு 90% முடிஞ்சே போச்சு. அதுக்கு எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம் அப்படின்றதுக்கான வழி தெரியாமல் இருந்தோம். இதில் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லும்போது எங்களுக்கு அந்த வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிது. எப்படி என்ன பண்ணலாம், பிளான் ஏ பிளான் பின்ற மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிது. அந்த இறைவனுடைய அருளால் இந்த மந்திரம் சொல்ல 90% எங்களுக்கு கடனே முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோ நம்பிக்கையோடு நாங்கள் இதை பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை கேட்குறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் ஒரு வருஷம், பெருசாக போனால் 1.5 வருஷம், அதுக்குள்ளே ஒரு 90% உங்களுக்கு எல்லாமே சரியாக வந்துடும். அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சாண்ட் பண்ணிங்கன்னா தீராத கடன்கள் எல்லாமே அந்த அம்பாளுடைய அருளால் தீரும். நன்றி. கடன் பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் தீர அபிராமி அந்தாதியின் 54வது பாடல். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகிறேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. ஸோ இந்த அபிராமி அந்தாதியை வந்து நம்ம சொல்ல நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஸோ அபிராமி அந்தாதி அப்படின்றது சாதாரணமான ஒரு மந்திரம் கிடையாது. அதனுடைய சக்தி அப்படின்றது நாங்கள்லாம் லைஃப்பில் அனுபவிச்சதுனால நாங்கள் அதை வந்து மனசார தான் சொல்கிறோம். எங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு 90% முடிஞ்சே போச்சு. அதுக்கு எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம் அப்படின்றதுக்கான வழி தெரியாமல் இருந்தோம். இதில் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லும்போது எங்களுக்கு அந்த வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிது. எப்படி என்ன பண்ணலாம், பிளான் ஏ பிளான் பின்ற மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிது. அந்த இறைவனுடைய அருளால் இந்த மந்திரம் சொல்ல 90% எங்களுக்கு கடனே முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோ நம்பிக்கையோடு நாங்கள் இதை பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை கேட்குறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் ஒரு வருஷம், பெருசாக போனால் 1.5 வருஷம், அதுக்குள்ளே ஒரு 90% உங்களுக்கு எல்லாமே சரியாக வந்துடும். அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சாண்ட் பண்ணிங்கன்னா தீராத கடன்கள் எல்லாமே அந்த அம்பாளுடைய அருளால் தீரும். நன்றி.